ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது புதினா சட்னி. இந்த புதினா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறேன். புதினா சட்னி வந்து எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் இந்த மெத்தடில் பண்ணால் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூட 2 காஞ்ச மிளகா. இந்த அளவுக்கு வந்து 4 பேருக்கான சட்னி, இந்த அளவு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 கை அளவுக்கு புதினா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புதினா சட்னி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக போதும். சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த இலையை போட்டு ரொம்ப லைட்டாக சும்மா 2 பரட்டி விட்டுட்டு அதை அப்படியே இறக்கிடலாம். ரொம்ப வதங்கினீங்கன்னா அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், நான் ரொம்ப சேர்க்கல, 1 டீஸ்பூன் போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 பரட்டிட்டு உடனே இறக்கிடணும். ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது. அப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை, அது சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம், தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்லாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கினால தாளிக்கணும் தேவையில்லை. அப்படி நீங்கள் தாளிக்கணுன்னிங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.